அவங்களுக்கு வந்து சார் எப்போவுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த கொஸ்டினை படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க எப்போவுமே 10th அதிகமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கம்பல்சரி அதிகமாக வரும். வந்து ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துடணும், புக் பேக் மட்டும் படிக்கக்கூடாது, இன்னோவேட்டிவ் கொஷின்ஸை படிக்கணும். சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து 4 சப்ஜெக்ட் அது ஒன்றுத்துக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக் நினைக்கிறேன். எனக்கு பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது இப்போ கூட எனக்கு 12th அடுத்து எப்போ எழுத போகிறோம், எப்படா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற தாட்டில் தான் ரொம்ப ஏதாச்சும் பெருசாக அச்சீவ் பண்ணணும், என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிய வைக்கணும்னு. எங்கள் அப்பா வந்து எப்பவுமே கார் டெய்லியும் ஓட்டுவார், காலையில் ஓட்டுவார், நைட்டு ஓட்டுவார். அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் என்ன பற்றி தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் பண்ணணும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வீனஸ் ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக, வீனஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க மிதுன் ஃபஸ்ட்டு மார்க்கு 493, சன்தமிழ் சயின்ஸ் அண்டு மேக்ஸு. அவங்க ஐஸ்வர்யா 492, சன்தமிழ் மேக்ஸு. இவங்க சாய் ஜெயனி 3rd ரேங்க்கு, சன்தமிழ் சயின்ஸு. ஏதாச்சும் பெருசாக அச்சீவ் பண்ணணும், என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிய வைக்கணும்னு நிறைய பேருக்கு இவ யார் அப்படின்னு நினைப்பாங்க, என்னாலையும் முடியும் அப்படின்னு காட்டணும்னு. 9th கொஞ்சம் அலட்சியமாக 10th வந்து இது நமக்கு இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறையா பண்ண போகிறோம், இப்போ இதுலேருந்து சின்சியராக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் டீச்சர் சொல்லுவாங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட நேம் சாய் ஜெயனி. நான் வீனஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 9th 10th போகும்போது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து நான் எழுத போகிறது பப்ளிக் எக்ஸாம், அதுவும் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸை நான் வெளில கொண்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் 9th to 10th போகிற வரைக்கும் நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன். அதுலேருந்து 9th 10th வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு 10th மிடில் பப்ளிக் எக்ஸாமில் லீவ் கொடுக்கும்போது நான் லீவை ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன், பட் நான் யூஸ் பண்ணலை. அதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக் நினைக்கிறேன். எனக்கு பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது இப்போ கூட எனக்கு 12th அடுத்து எப்போ எழுத போகிறோம், எப்படா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற தாட்டில் தான் ரொம்ப இருக்கேன். நான் எப்போ லீவ் விட்டாலும் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். 9th லீவ் ஃபுல்லாகவே நான் 10th தான் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நிறையா ஸ்டடி டிப்ஸ்லாம் பார்ப்பேன். ஸோ எனக்கு 10th பப்ளிக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. அதுவும் என்னோடய பேரண்ட்ஸை நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து சாதாரண டிரைவர் தான். ஆனாலும் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீனஸ் வரது, எனக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறது பெரிய போராட்டமாக இருந்தது. அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும். எங்கள் அப்பா வந்து எப்பவுமே கார் டெய்லியும் ஓட்டுவார், காலையில் ஓட்டுவார், நைட்டு ஓட்டுவார். அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் என்ன பற்றி தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் பண்ணணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோடய மெயின் தாட். அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து நான் 7th இங்கே வந்ததுலேருந்து 7th to நான் 10th தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் 10th எக்ஸாம் லீவில் தான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா மோஸ்ட்லி கொஷினை வந்து பாதி தான் பார்ப்பேன். அதாவது நான் ஒரு கொஷினை பார்த்துட்டேன்னா ஓகே இந்த கொஷின் தான் அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்ணிவிடுவேன். பாதி தான் பார்த்துட்டு வேறு கொஷின் கேட்டிருப்பாங்க, நான் ஆன்சர் பண்ணுறது பார்த்தா வேறு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். அது என்னோட மெயின் இது. அப்புறம் வந்து நான் 1 மார்க் இன்னோவேட்டிவ் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. நான் சயின்ஸில் தான் அதிகமாக 1 மார்க் கான்சன்ட்ரேஷனோ பண்ணியிருக்கேன். சயின்ஸில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எனக்கு சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவ்வளோ வராது. அப்போ வந்து எனக்கு எங்களோட யூவி மிஸ் தான் ஏன் உனக்கு வரலை, ஏன் சென்டம் வரல, என்ன தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது எஸ்சிஎம்எஸ் சூப்பராக சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்ஸ்லாம் போய் பார்ப்பேன். ஏன்னா இப்போ அது நம்மளோட லைஃப் ரிலேட் பண்ணி படிப்போம் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுங்கிறது. ஸோ அதனால் எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்லேருந்து மோட்டிவ் என்னன்னா நான் பப்ளிக் கிளாஸ் சயின்ஸில் சென்டர் எடுக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி எடுத்திருக்கேன். சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து 4 சப்ஜெக்ட் அது ஒன்றுத்துக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே எக்ஸாம்னாலும் ஒன்று தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் சார். சோஷியலை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும், ஆனால் படிக்கும் போது நிறையா இருக்கும். பயாலஜியில் வந்து இன்னோவேட்டிவ் 1 மார்க் நிறையா கேட்பாங்க, அதில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் நிறையா கேட்பாங்க, இந்த ப்ராப்ளமுக்கு போட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் சார். ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறையா நடத்த படிச்சுட்டா ஒரு பாதி இயர்லேயே போர்ஷன் முடிஞ்சிடும் சார். அந்த பாதி இயர்லேயே போர்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம முடிச்சிட்டோம், சயின்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம ரிவிஷன் பண்ணால் போதும், அந்தமாரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் சார். நம்ம அப்படியே பொறுமையாக படிச்சுட்டு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போர்ஷன் முடிக்காமல் இருந்தால் நமக்கு பயம் வந்துடும். ஐயோ போர்ஷன் முடிக்கல, பப்ளிக் வந்துடுச்சு, எப்படி முடிக்க போகிறோம்,
இன்னோவேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் புக் பேக் ஏகப்பட்டது இருக்குது, எப்படி முடிக்க போகிறோன்னு பயம் வந்துடும். அது முன்னாடியே முடிச்சிட்டேன் சார், அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல். சயின்ஸு மேலோட்டமாக பார்க்கும்போது ஈஸியான சப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியும் சார். ஆனால் உள்ளே நம்ம போகும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பேப்பர் வேல்யூஷன் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட மார்க்கை குறைச்சாங்க. அப்போ இந்த பையன் இந்த சென்டம் எடுத்திருக்கான் அப்படின்னா உண்மையாகவே அந்த அளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். ஃபிசிக்ஸில் வந்து இன்னோவேட்டிவாக கொஷின்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் வரும், இப்படியா நிறைய அதில் வந்து படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். வந்து ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துடணும், புக் பேக் மட்டும் படிக்கக்கூடாது, இன்னோவேட்டிவ் கொஷின்ஸை படிக்கணும். யூனிட்லாம் சம்டைம்ஸ் மறந்துடுறாங்க, யூனிட்டு தப்பாக போடுறாங்க ஃபிசிக்ஸில் பொறுத்தவரை, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஓம் போடுற இடத்துல மாற்றி போடலாம், யூனிட்டை மாற்றி போடலாம். ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் டவுட் வருது நிறைய, அதுலலாம் வந்து மார்க் போகுது. ஸோ அந்த மாதிரி யூனிட்டை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இன்னோவேட்டிவ் கொஷின்ஸை நல்லா படி சார். அவங்க ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினாலே கொஞ்சம் அதை ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன, அதுக்கு ப்ராப்ளம்னாலே நம்ம நார்மலாக மேக்ஸில் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஃபார்முலான்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்முலா பேசிஸை நல்லா படித்தா தான், ஃபார்முலாலாம் நல்லா படித்தா தான் நம்ம அந்த கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் சாய்ஜி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன ஆன்சரோ அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரிலையும் ப்ராப்ளம் இருக்குது. எப்போவுமே 10th அதிகமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கம்பல்சரி அதிகமாக வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மார்க்கில் 2 மார்க் கம்பல்சரியும் ஃபிசிக்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. அதேமாரி 4 மார்க் கம்பல்சரியும் கெமிஸ்ட்ரியில் கேட்காம ஃபிசிக்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. எப்போவுமே ஃபிசிக்ஸில் ஒன்று கெமிஸ்ட்ரியில் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக தான் கேட்பாங்க. இந்த தடவை 2மே ஃபிசிக்ஸில் கேட்டதுனால சென்டம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இந்த தடவை கம்மியாக இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா, ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுக்கணும். ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அடுத்தடுத்தல் எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் கரெக்டாக அந்த யூனிட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ்லாம் நம்ம அன்லைன் பண்ணி காட்டணும். சாய்ஜியை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ்லாம் அவருடைய எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கூலில் நாங்கள் ஃபஸ்ட் மீட்டம் அப்போலேருந்து 10th வச்ச எல்லா பேப்பர்லையுமே அவங்க கீவேர்ட்ஸ்லாம் அன்லைன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ நான் அப்பயே சொல்லியிருக்கேன், உனக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த கீவேர்ட்ஸ் அன்லைன் பண்ணணும். தப்பாக ஒரு கொஸ்டின் நீ அட்டன் பண்ணனா நீ கீவேர்ட்ஸ் அன்லைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய ட்ரைனிங் ஹைலைட் பண்ணி காட்டணும், அது மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி லெசன் நடத்தும் போது இந்த மாதிரி இந்த இடத்துல மாற்றி கேட்டால், இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொஷின்ஸ் மாற்றி கேட்பாங்க. அதே மாடலாக இருக்கும், அதே மெத்தடாக இருக்கும், ஆனால் நம்பர் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டால் நீ அதை வந்து போடணும் அப்படின்னு ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ப்ராப்ளம்ஸ் 99 ஏன் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ஏன் சென்டம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு யூனிட், ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூனிட் போட மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு, இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணுவாங்க சார். கீவேர்ட்ஸில் ஏதாவது அவங்க மிஸ்டேக், அவங்க அந்த கீவேர்டை எழுதாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு 1/2 மார்க் 1 மார்க் அவங்க குறைச்சி தான் ஆகும் நாங்கள் பேப்பர் திருத்தும் போது. ஸோ கீ பேசிஸ் தான் நாங்கள் பேப்பர் திருத்துவோம். அதனால் அந்த கீவேர்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் 1/2 மார்க் 1 மார்க் குறைச்சி தான் ஆகும் அந்த இதில். அதேமாதிரி அந்த இடத்துல அந்த வார்த்தை இருந்தாலும் நாங்கள் அந்த இதுக்கு மார்க் கொடுத்தாகணும். ஸோ அதனால் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். அந்த கீவேர்ட்ஸ்லாம் இவங்க என்ன, அதனால தான் சொல்கிறது, ஒரு கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா அதை நீ வந்து ஒன்று விடாமல் அதை படிக்கணும். அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது என்னன்னு நீ வந்து கான்செப்டை வந்து புரிஞ்சுட்டு படிக்கணும். அவங்களுக்கு வந்து சார் எப்போவுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த கொஷினை படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க அந்த ஒரு கொஷினை முழுமையாக படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கொஷின் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட்டில் அவங்க எழுத ஆரம்பிச்சிருதான். அதுக்கு தான் நாங்கள் திரும்பி சொல்லுவோம், நீ கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணு, கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நீ அடுத்ததே எழுத ஸ்டார்ட். கண்டிப்பாக அவசியமாக செய்யணும்னா ஃபஸ்ட்லேருந்தே ஃபஸ்ட் மீட்டம் தானே, இது டெஸ்ட்டு தானே அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்லேருந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்தே அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா மட்டும்தான் சயின்ஸை பொறுத்தவரை. சயின்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, அதில் 4 இருக்குது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதேமாதிரி பாட்னி, சுவாலஜின்னு இருக்குது. ஒவ்வொரு பிரிவிலையுமே ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்க போட்டு எஃபோர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் அதில் சென்டம் எடுக்க முடியும். ஆரம்பத்துலேருந்தே படிக்கணும். நம்ம நடுப்புற படித்து திடீர்னு எடுக்கிற மாதிரிலாம் சயின்ஸில் எடுக்க முடியாது சார். ஃபஸ்ட்லேருந்தே எஃபோர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் அதை எடுக்க முடியும் சார். தப்புனே தெரியாமல் பண்ணுறதுனா பொதுவாக அவங்க தியரியை பொறுத்தவரையும் அவங்க படித்ததெல்லாம் எழுதிடுவாங்க சார். ப்ராப்ளமாக போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மைனஸ், ப்ளஸ் பண்ணுறது, இதிலலாம் தப்பாக அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணி போடும்போது தப்பாக ஒரு நம்பரை போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா பேப்பர் நாங்கள் ஸ்கூலில் திருத்தும் போதே நல்லாவே அவங்களுக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் படிக்கிற பிள்ளைங்க நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தவறாக அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை தப்பாக போடுவாங்க, வேல்யூ வரது தப்பாக போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அவசரமாக செய்யும் போது.